வணக்கம். பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். சாரி, இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். சம் டெக்னிக்கல் இஷ்யூனால. இன்னைக்கு ஆயுத பூஜை. அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, காலையில் எல்லா வண்டியையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் அந்த தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டான். நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து எல்லா வண்டியும் போட்டு கழுவிட்டு இருந்தோம். அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு வண்டி. இதுவா நம்ம வண்டி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ நாங்கள் எங்கள் காரை கழுவலான்னு இருந்தோம். இதான் எங்கள் காருக்கு ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த மெட்ரோ வாட்டர்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் க்ளீனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள், நாங்கள் கழுவி வச்ச வண்டி எவ்வளோ பளபளன்னு நிற்கிது பாருங்கள். வெயிலாக இருக்கும் அங்கே. அதனால நாங்கள் அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ எங்கள் அண்ணனும் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கள் அப்பாவும் காரை எடுத்து அங்கே நிறுத்திடுறேன், அப்புறமா நம்ம கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஸ்பாட்டில் நிறுத்திட்டாங்க. கார் ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது. பட் இந்த மட்காலெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் அங்கேயும் கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா நல்லா அந்த காரை தொடச்சிக்கிட்டாங்க. இந்த காரை அவ்வளோவா தண்ணி நிறையா வச்சு துடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. அதனால ஃபஸ்ட்டு அப்படி துடைச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணனும் இங்கே அந்த மேட்டை வச்சு தட்டிகிட்டு இருந்தான். நானும் அப்படியே ஹெல்ப் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான், எங்கள் அண்ணாலாம் செம்ம வேலையில் இறங்கிட்டோம் எங்கள் காரை கழுவுறதுக்கு. நான் அப்படியே கீழே அந்த டயர் மேலே இருக்க அந்த பிளாக் கலர் கர்வை கழுவிட்டு இருந்தேன். பூ, பழம், அப்புறமா இந்த சாமிக்கு தேவையான பூசணிக்காய் அதெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அப்படியே நாங்கள் போகும்போது அவ்வளோ கடை இருந்தது பாருங்கள். எவ்வளோ பழம், பூசணிக்காய் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்க போகும்போது தான் எங்களுக்கு இந்த கடை கிடச்சிது. இவங்க சூப்பராக மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தால, அண்ணா எங்களுக்கும் ஒரு மாலை வேணும்னு சொல்லிட்டு சொன்னோம். அதனால அவ்வளோ அழகாக எங்களுக்காக கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வண்டிக்கு வச்சு அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வண்டிலாம். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீன்டாகவும் இருக்குது. என் சைக்கிளுக்கும் அவ்வளோ அழகாக போட்டு வச்சு அப்புறமா பூவெலாம் வச்சுட்டோம். இப்போ நான் எப்படியே மேலே ஏறி பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப ஆர்கனைஸ்டாக எங்கள் பூஜா மேடையை ஆக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவும். வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே நான் சைடில் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டேன். இந்த கிச்சனில் இருக்க பொருளுக்கு அப்புறமா ரூமில் இருக்கிறதுக்கெலாம் பொருள் வச்சுட்டேன். இப்போ அப்படியே வெளியே இருக்க போர்டில் பொட்டு வச்சுட்டு உள்ளே பார்த்தா எங்கள் அம்மா சீரியஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ மங்களகரமாக எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சு விளக்கேற்றிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. எங்கள் அப்பா எல்லா பொருளுக்கும் விடாமல் காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த தீபத்தை. இப்போ நாங்கள் கீழே போய் அந்த வண்டிக்கெல்லாம் பூ வச்சோம் பார்த்தீங்களா? திருஷ்டி சுற்றி அப்புறமா எலுமிச்சக்காய் மேலே ஏற்றி அந்த வேலையெல்லாம் பார்க்க போகலாம். வாங்க போகலாம். இப்போ எங்கள் அண்ணா எல்லா வண்டியும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதாவது என் சைக்கிளை பாருங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ எங்கள் அப்பா கீழே கார்லேருந்து இறங்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா வண்டியும் ஆர்கனைஸ்டாக, அதாவது முன்னாடி சைக்கிள் அந்த இது அப்படின்லாம் வச்சாச்சு. என் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நடுவில் என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆயுத பூஜை இல்லைடா, அதனால நாங்கள் இப்போவே சாமி கும்பிட்றோன்னு சொன்னேன். ஸோ எங்கள் அப்பாவும் எலுமிச்சை பழத்துலேருந்து அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க தீபத்தை. நான் இன்னொரு நாள் என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ எலுமிச்சை பழத்தை வச்சு பூஜை முடிச்சாச்சு. இப்போ தேங்காவை சுற்றிட்டு அங்கே போய் உடச்சிட்டு வராங்க எங்கள் அப்பா.
இப்போ தான் மெயின், அதாவது பூசணிக்காவை வச்சு எல்லாருக்கும் அப்படியே சுற்றி திருஷ்டியெல்லாம் போகட்டும், இந்த வண்டியிலேருந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சுற்றிட்டு இருந்தாங்க. சுற்றி முடிச்சுட்டு உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு நான் வந்து டயோ எடுக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டதே இப்போ தான். ஃபஸ்ட்டு என் அண்ணன் வந்து எடுத்துக்கிட்டான் ஆக்டிவாவை. ஸோ எங்கள் அண்ணன் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டான். எனக்கு வந்து கொஞ்சம் பயம், ஏன்னா இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஆரஞ்ச் ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.